வணக்கம். இது சிந்தனை செல்வம். ம். இப்போ உங்க அலுவலகத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க மேல உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாம இருக்கலாம். எல்லா வேலையும் நாமே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத பதற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆமா, அது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். இல்லனா எந்த காரணமும் இல்லாம எதையுமே செய்ய பிடிக்காத ஒரு மந்த நிலை உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். இதுக்கு உங்க மனநிலையோ உங்களோட குணமோ காரணம் இல்ல. கண்டிப்பா. உங்க ரத்த அழுத்தமும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற வெப்பமும் தான் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆமா. இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட நோக்கமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் நெருப்ப அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. நம்ம முன்னாடி இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னா சூரிய ஆற்றலும் பித்த தத்துவமும், அதாவது சோலார் வைட்டாலிட்டி அண்ட் பித்த பிரின்சிபல், அத பத்தி பேசுது. வானத்துல சுட்டெரிக்கிற அந்த சூரியனுக்கும் உங்க உடம்புக்குள்ள இயங்குற ஆற்றலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ம். இது கேக்குறதுக்கு ஒரு தத்துவார்த்த கவிதை மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அறிவியல் இருக்கு. எனக்கு வந்த முதல் கேள்வியே இதுதான். மனித உடம்புக்குள்ள ஒரு சூரியன் இருக்கிறதா என்ன? அதாவது பிரபஞ்சத்தோட மையமா எப்படி சூரியன் இருக்கோ அதே போல மனித உடம்புலயும் ஒரு மைய ஆற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றலை தான் பழங்கால மருத்துவ முறைகள்ல பித்தம், வாதம் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. ஓ, அந்த ஆயுர்வேத முறைகள்ல சொல்லுவாங்களே அதுவா? ஆமா, அதேதான். இந்த தரவுகளை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது பித்தம் அப்படிங்கறத அவங்க ரொம்ப எளிமையா வறண்ட வெப்பம், அதாவது ட்ரை ஹீட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ட்ரை ஹீட். ஆமா, இந்த வறண்ட வெப்பம் தான் நம்ம உடம்போட அடிப்படை ஆற்றலா ஒரு வைட்டாலிட்டியா செயல்படுது. இதுதான் உங்க ரத்த ஓட்ட மண்டலத்தையும் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் நேரடியாக நிர்வகிக்குது. கொஞ்சம் பொறுங்க. வறண்ட வெப்பம்னா என்ன? இப்போ காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்பு சுடுமே, அதுவா? இல்ல இல்ல. ஏன்னா அடிப்படையில வெப்பம் அல்லது அதீத சூடு அப்படின்னாலே அது உடம்புக்கு கெடுதல், வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு தானே நம்ம அறிவியல்ல படிச்சிருக்கோம். அருமையான கேள்வி. ஆனா அது வேற. அப்புறம் எப்படி அது உடம்போட அடிப்படை ஆற்றலாகவோ இல்ல ஒரு நல்ல உந்து சக்தியாகவோ இருக்க முடியும்? இப்போ வீக்கம் அல்லது காய்ச்சல் அப்படிங்கிறது உடம்போட ஒரு தற்காப்பு எதிர்வினை. அது ஒரு அசாதாரணமான நிலை. அத பாத்தலாஜிக்கல் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம இங்க பேசுறது வளர்சிதை மாற்ற வெப்பம், அதாவது மெட்டபாலிக் ஹீட். சரியா? செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். புரிஞ்சுது. அந்த எரிதல் உருவாக்குற வெப்பம் தான் இந்த வறண்ட வெப்பம். இதை ஒரு தொழிற்சாலை இயந்திரத்தோட ஒப்பிட வேண்டாம். உங்க ஊருக்கு மின்சாரம் வழங்குற ஒரு மாபெரும் பவர் கிரிட் இருக்கு இல்லையா? ஆமா. அதோட ஒப்பிட்டு பாருங்க. அந்த மைய மின் உற்பத்தி நிலையத்துல நடக்கிற தொடர்ச்சியான எரிதல் தான் உங்க உடம்போட ரத்த ஓட்டத்தை எந்த தடையும் இல்லாம மூளை வரைக்கும் செலுத்துது. உங்க உடம்புக்குள்ள நுழையிற வைரஸ்களை எதிர்த்து போராடுற நோய் எதிர்ப்பு செல்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கு. ஓஹோ. இந்த உள் நெருப்பு சரியா எரியல அப்படின்னா ஒட்டுமொத்த இயக்கமே முடங்கிடும். அதாவது ஒரு காரோட இன்ஜின்குள்ள நடக்கிற அந்த சின்ன கட்டுப்பாடான எரிதல் மாதிரி சொல்றீங்க. கண்ட்ரோல்டு கம்பஷன். ஆமா, அதேதான். அந்த மைக்ரோ வெடிப்பு இல்ல அப்படின்னா பிஸ்டன் நகராது, வண்டி ஒரு அடி கூட முன்னேறாது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த என்ஜினோட வெப்பம்தான் உடம்போட பித்தம். சரி, இந்த என்ஜின் ரொம்ப சிறப்பா எந்த பழுதும் இல்லாம சீரா இயங்குதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இந்த சூரிய ஆற்றல் உடம்புல சரியான அளவுல ஒரு சமநிலையில இருந்தா ஒருத்தருக்கு என்ன நடக்கும்? இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. தரவுகள்ல இதுக்கான விடை ரொம்ப விசித்திரமா இருக்கு. வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி, அதிகரித்த ரத்த ஓட்டம், முகத்துல ஒரு பொலிவான தோற்றம். இது வரைக்கும் சரி, உடலியல் ரீதியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆனா அதுக்கப்புறம் தலைமைத்துவ பண்புகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இந்த இடத்துல எனக்கு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஒருத்தரோட உடம்புல செரிமானமோ ரத்த ஓட்டமோ சீரா இருந்தா அவர் எப்படி இயல்பாவே ஒரு சிறந்த தலைவரா மாற முடியும்? என் உடம்புல பித்தம் சமநிலையில இருந்தா நான் உடனே ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆயிட முடியுமா? அது ஒரு மேலோட்டமான பார்வை கிடையாது. இது ஆழ்ந்த நரம்பியல் மற்றும் பரிணாம உயிரியல் சார்ந்த விஷயம். எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்றீங்க? நாம உடம்பையும் மனசையும் தனித்தனியா பார்க்க பழகிட்டோம். ஆனா ரத்த ஓட்டம் சீராகவும் வேகமாகவும் இருக்கும்போது மூளையோட முன்முனை பகுதிக்கு, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு ஆக்சிஜன் ரொம்ப சிறப்பா போகுது. ஓ, நாம முடிவுகளை எடுக்கிற பகுதி அதுதானே? ஆமா, மூளைக்கு தேவையான ஆற்றல் முழுமையா கிடைக்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா சிந்திக்க முடியுது. அதாவது மூளையில அந்த பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மந்த நிலை இருக்காதுங்கிறீங்க. கண்டிப்பா இருக்காது. இப்ப நீங்க ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கீங்க. யாரோ ஒரு சிக்கலான கேள்வியை கேக்குறாங்க.
உங்க மூளைக்கு சரியான ஆக்சிஜன் போயிருந்தா நீங்க உடனே எந்த தயக்கமும் இல்லாம ஒரு தெளிவான பதில சொல்வீங்க. அதுவே ரத்த ஓட்டம் குறைவா இருந்தா நீங்க யோசிப்பீங்க, தடுமாறுவீங்க. இதத்தான் தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறீங்களா? இது ஒரு பகுதி மட்டுமே. இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த ஆற்றல் சமநிலையில இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வலுவா இருக்கு. நோய் இல்லாத உடல் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது. ஆமா. ஆரோக்கியமா இருந்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அந்த ஆரோக்கியம் தான் முகத்துல ஒரு பொலிவா வெளிப்படுது. மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கிட்டா, ஆதிகாலம் தொட்டே எந்த மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் சுறுசுறுப்பாவும் இருக்கானோ அவனை பின்தொடர்வது தான் பாதுகாப்பானதுன்னு மத்த மனிதர்களோட ஆழ்மனசு நம்புது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆமா. அதனால உங்க ஆரோக்கியமும் உங்களுடைய உறுதியான முடிவெடுக்கும் திறனும் இணையும் போது மத்தவங்க உங்களை இயல்பாகவே ஒரு தலைவரை ஏத்துக்க தொடங்குறாங்க. உங்களோட உடல் சமநிலை மத்தவங்கள உங்களை நோக்கி இருக்கும் ஒரு காந்தமா செயல்படுது. இது உண்மையாவே ஒரு புதிய பார்வைதான். தலைமைத்துவம் அப்படிங்கிறது வெறும் மேனேஜ்மெண்ட் புத்தகங்களை படிச்சு பெறது இல்ல, அது நம்ம உடம்போட உயிரியல்ல இருந்து தொடங்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிஜமாதான். சரி, தட்ப வெப்பம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. கோடையில சூரியன் சுட்டெரிக்கிற மாதிரி இந்த இன்ஜின்ல வெப்பம் எல்லை மீறினா, அதாவது சூரிய ஆற்றல் அதீதமா செயல்பட்டா என்ன ஆகும்? ஓவர் ஆக்டிவ் பிதான் சொல்லும் அத. ஆமா, தரவுகள்ல உயர் ரத்த அழுத்தம், இதய கோளாறுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெப்பம் அதிகமானா ரத்தம் அதிக அழுத்தத்தோட பாயுங்கிறது புரியுது. ஆனா இங்கும் உளவியல் ரீதியா ஒரு பெரிய சிக்கல் நடப்பதா தரவுகள் சொல்லுதே. எந்த சிக்கல சொல்றீங்க? அதாவது அதீத பொறுப்புணர்வால் மத்தவங்கள நம்ப முடியாத நிலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரத்த அழுத்தம் கூடுறதுக்கும் அடுத்தவங்கள நம்ப மறுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இத ஒரு ஓவர் கிளாக் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் ப்ராசஸர் கூட ஒப்பிட்டு பாருங்க. கம்ப்யூட்டரோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அது மத்த மெதுவான கருவிகள்ல இருந்து வர்ற தகவல்களை ஏத்துக்க மறுத்துடும் இல்லையா? ஆமா, ஹேங் ஆயிடும். அதே போலத்தான் ஒருத்தரோட உடம்புல பித்தம் அதீதமா அதிகரிக்கும் போது ரத்த அழுத்தம் கூடி நரம்பு மண்டலம் எப்பவுமே ஒரு உஷார் நிலையில சிக்கிக்குது. சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவ் இல்லனா ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்னு சொல்லுவோம். அப்ப மூளை ரொம்ப வேகமா இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆமா, மூளை அதிவேகத்துல செயல்படும். சும்மா உட்காரவே முடியாது அவங்களால. எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். சரியா? சரியா புடிச்சிங்க. இந்த அதீத வேகத்தால அவங்களுக்கு மத்தவங்களோட இயல்பான வேகம் ரொம்ப மெதுவா தெரியும். ஒரு வேலையை மத்தவங்க கிட்ட கொடுத்தா இவங்க இதை சரியா செய்வாங்களா, இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்குள்ள எழத் தொடங்கும். ஓ, அதனாலதான் அந்த நம்ப முடியாத நிலை வருதா? ஆமா, மூளைக்குள்ள இருக்கிற இந்த அதிவேக ரத்த ஓட்டம் அவங்கள யாரையுமே நம்ப விடாம செஞ்சிடும். நான் செஞ்சா மட்டும்தான் ஒரு வேலை கச்சிதமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதீத பொறுப்புணர்வை இது உருவாக்குது. நீங்க சொல்ல சொல்லதான் புரியுது. இப்போ உங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இல்லனா பாஸ் இருக்கலாம். அவர் எந்த வேலையும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டார். ஆமா, மைக்ரோ மேனேஜிங் பண்ணுவாரு. எல்லாத்தையும் அவரே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு நினைப்பார். நாம அவரை பார்த்து இவரு ஒரு முரடர், யாரையுமே நம்ப மாட்டார்னு நினைச்சிருப்போம். ஆனா உண்மையில அவரோட குணத்துக்கு பின்னாடி இருக்கிறது அவரோட உடம்போட அதீத வெப்பமும் ரத்த அழுத்தமும் தான். கண்டிப்பா. அவரோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. நிச்சயமா. ஒருத்தரோட நடத்தைக்கும் அவரோட உடலியல் தட்பவெப்ப நிலைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. சரி, இப்போ இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறத பார்த்தோம். இப்போ இதோட நேர் எதிர்நிலைக்கு வருவோம். பேட்டரி சார்ஜ் தீர்ந்து போகிற நிலையில இருந்தா, அதாவது இந்த சூரிய ஆற்றல் மந்தமானா என்ன நடக்கும்? அண்டர் ஆக்டிவ் பித்தா. இந்த நிலையில உடம்புல நிறைய தளர்வுகள் ஏற்படும். தரவுகளின்படி குறைந்த இரத்த அழுத்தம், அதாவது லோ பிபி, தன்னம்பிக்கையின்மை, மன உறுதி இல்லாம ஆகியவை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இங்க எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. சொல்லுங்க. ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற மன உறுதி இல்லைன்னா, உத்வேகம் இல்ல அப்படின்னா அது வெறும் சோம்பேறித்தனம் தானே. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. உடம்புல வெப்பம் குறைஞ்சிடுச்சு, அதனாலதான் என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்றது நம்மளோட தோல்விக்கு உடம்பு மேல பழி போடுற ஒரு சாக்கு போக்கா உங்களுக்கு தோணலையா? எக்ஸ்கியூஸ் மாதிரி இருக்கு. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா மன உறுதி அப்படிங்கிறது காத்துல இருந்து உருவாகிறது இல்ல. அதுக்கும் பயாலஜிக்கல் எனர்ஜி, அதாவது உயிரியல் ஆற்றல் தேவை. எப்படி சொல்றீங்க? நம்ம மூளை உடம்போட எடையில வெறும் 2% மட்டுமே இருந்தாலும் அது உடம்போட ஒட்டுமொத்த ஆற்றல்ல 20% உறிஞ்சிக்குது. அப்படியா? அவ்ளோ ஆற்றல் தேவைப்படுதா? ஆமா. ஒருத்தருக்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கும்போது மூளைக்கு போற ஆக்சிஜனோட அளவும் ஊட்டச்சத்தோட அளவும் ரொம்பவே குறைஞ்சிடுது. அதாவது மூளைக்கு தேவையான எரிபொருள் முழுமையா கிடைக்கிறதில்ல. ஆம். எரிபொருள் குறைவா இருக்கும்போது மூளை என்ன செய்யும்? உடம்பு எப்படியாவது உசுரோட வச்சிருக்கணும்னு நினைக்குமே தவிர சாகசங்களை செய்ய தூண்டாது. ஓஹோ, சர்வைவல் மோடுக்கு போயிடும். ஆமா.
புதிய விஷயங்களை கத்துக்கிறது, சவால்களை எதிர்கொள்றது, லட்சியங்களை நோக்கி ஓடுறது, இதுக்கெல்லாம் அதீத ஆற்றல் தேவை. கரெக்ட். அதனால ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும்போது மூளை இந்த அத்தியாவசியமற்ற செயல்களை தற்காலிகமா முடக்கிடுது. இதனால தான் இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சோர்வும், என்னால இது முடியுமா அப்படிங்கிற தன்னம்பிக்கையின்மையும் உருவாடுது. ஓ, அப்போ அது சோம்பேறித்தனம் இல்ல, உடம்போட ஆற்றல் பற்றாக்குறையோட வெளிப்பாடு. அந்த செயலை செய்யறதுக்கான உள் நெருப்பு அவங்க கிட்ட அப்போ எரியல. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாவ்! மன உறுதிக்கு ஆற்றல் தேவை, எரிபொருள் இல்லாம மூளை ரிஸ்க் எடுக்காது அப்படிங்கிறது மிகச்சிறந்த விளக்கம். சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ உங்களை ஒரு சுயபரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பா செய்வாங்க. நீங்க ஓவர் கிளாக் செய்யப்பட்ட கம்ப்யூட்டரா இல்ல சார்ஜ் குறையிற பேட்டரியா? ரெண்டுமே ஆபத்து தான். அப்படியானால் உடம்புல உள்ள இந்த சூரிய ஆற்றலை எப்படி சீரமைக்கிறது? ஹார்ட்வேர்ல உள்ள இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது? தரவுகள்ல இதுக்கு சில நல்ல தீர்வுகள் இருக்கு. அன்றாட வாழ்வுல நாம என்ன உணவுகளை சாப்பிடணும், என்ன பயிற்சிகளை செய்யணும்னு இந்த தரவுகள் சொல்லுது. இந்த ஆற்றலை மீட்டெடுக்க தரவுகள் 2 முக்கியமான வழிமுறைகளை முன்வைக்குது. ஒன்னு உணவு முறை, மற்றொன்று யோகா. சரி, உணவு முறையில என்ன சொல்றாங்க? உணவு முறையை பொறுத்தவரை ஒரு மிக சுவாரஸ்யமான நடைமுறையை பரிந்துரைக்கிறாங்க. அது சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட நீர் அருந்துவது, சோலரைஸ்டு வாட்டர். சோலரைஸ்டு வாட்டரா? இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஸ்பாவுல விக்கிற புதுமையான கான்செப்ட் மாதிரி இருக்கே. நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணிய ஊத்தி வெயில்ல வச்சா அந்த தண்ணி எப்படி மருத்துவ குணமுள்ளதா மாறும்? இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான அறிவியல் என்ன? இதோ மாயாஜாலம் மாதிரி ஒலிக்குதே. இதுல எந்த மாயாஜாலமும் இல்ல, முழுக்க முழுக்க வெப்ப இயக்கவியல் தான். தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். எப்படி வேலை செய்யுது அது? தண்ணிய ஒரு கண்ணாடி பாட்டில்ல நேரடியா சூரிய ஒளியில வைக்கும்போது சூரியனோட புறஊதா மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள், அதாவது யூவி அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ், அந்த நீரோட மூலக்கூறு கட்டமைப்புல சில நுட்பமான மாற்றங்களை ஏற்படுத்துது. மாலிகுலர் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓ, அதோட ஸ்ட்ரக்சர் மாறுதா? ஆமா, அந்த நீர் சூரியனோட வெப்ப ஆற்றலை தன்னுள் சேமிச்சுக்குது. இது வெறும் வெந்நீர் கிடையாது. இந்த நீர் உடம்பால மிக எளிதா கிரகிக்கக்கூடியதா மாறுது. ஹைலி பயோ அவைலபிள். ஓஹோ! காலையில எழுந்த உடனே இந்த நீர் அருந்தும்போது அது உடம்புக்குள்ள மந்தமா கிடக்கிற பித்தத்தை தட்டி எழுப்புது. ஓ, வெறும் தாகத்தை தீர்க்கிறது மட்டுமில்ல, அது ஒரு தூண்டுதலா செயல்படுது. சரி, இந்த தண்ணியோட வேறென்ன சேர்த்துக்க சொல்றாங்க? இந்த நீரோட தேன், இஞ்சி, எலுமிச்சை மற்றும் அன்றாட உணவுல கரம் மசாலா மாதிரி உடம்புக்கு வெப்பம் தர்ற மசாலா பொருட்களே சேர்த்துக்க சொல்றாங்க. இஞ்சி, தேன், கரம் மசாலா, இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள செரிமானத்தின் போது ஒரு விதமான வெப்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இல்லையா? தெர்மோஜெனிசிஸ்னு சொல்வாங்களே. மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தெர்மோஜெனிக் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு எப்போ சோர்வோ, குறைந்த இரத்த அழுத்தமோ, மன உறுதியின்மையோ இருக்கோ, அப்போ இந்த உணவுகள் ஒரு ஸ்பார்க் மாதிரி செயல்பட்டு அந்த உள் நெருப்ப பற்ற வைக்குது. வாவ்! இவை உடம்போட வெப்பத்தை சரியான அளவீட்டுக்கு கொண்டு வந்து இரத்த ஓட்டத்தை தூண்டுது. அப்படியானால் நாம சாப்பிடுற உணவு அப்படிங்கிறது வெறும் வயிற்ற நிரப்புறது மட்டும் இல்ல, அது நம்ம உடம்போட வெப்பநிலையை சரி செய்யற ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுது. நிச்சயமா. சரி, உணவை பார்த்தோம். யோகாவுல எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு? இரத்த ஓட்டத்தை உடலெங்கும் சீரா பாயச் செய்யறதுக்கு சூரிய நமஸ்காரம் மிக சிறந்த பயிற்சி. அது தசைகளை நீட்டி மடக்கும்போது இரத்த ஓட்டம் ஒரு உந்துதலை பெறுது. இதோட சேர்த்து முத்திர பயிற்சிகளான சூரிய முத்திரை மற்றும் ருத்ர முத்திரையும் ஆகியவற்றையும் பயிற்சி செய்ய தரவுகள் சொல்லுது. இந்த முத்திரைகள் விஷயத்துல எனக்கு மீண்டும் சந்தேகம் வருது. சொல்லுங்க. 2 விரல்களை ஒன்னா சேர்த்து வைக்கிறதால என் உடம்போட ரத்த அழுத்தமோ இல்ல வெப்பமோ எப்படி மாறும்? இது நம்பும்படியா இல்லையே. இத மூளையோட நரம்பியல் வரைபடத்தோட இணைச்சு பாருங்க. சொமாட்டோ சென்சரி கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓ, அந்த நரம்பு முனைகள் தொடர்பா? ஆமா, நம்ம கைகள்லையும் விரல் நுனிகள்லையும் ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் இருக்கு. அது நேரடியாக நமது மைய நரம்பு மண்டலத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். கரெக்ட். சூரிய முத்திரை மாதிரி குறிப்பிட்ட விரல் அசைவுகளை செய்யும்போது நாம் அந்த நரம்பு முனைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறோம். இது மூளைக்கு ஒரு நேரடி சிக்னலை அனுப்பி தானியங்க நரம்பு மண்டலத்தை தூண்டுது. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமை வேலை செய்ய வைக்குது. ஆமா, இது உடம்போட பித்தத்தை கூட்டி சோர்வை நீக்குது.
ருத்ரமுத்திர உடம்போட மைய ஆற்றலை நிலைநிறுத்துது. இதெல்லாம் இணைந்து அந்த சூரிய ஆற்றலை உடம்புல சமநிலைக்கு கொண்டு வருது. இது உண்மையாவே ஒரு முழுமையான வியப்பு தான். விரல்களை அசைக்கிறதன் மூலமா மூளைக்கு ஒரு பயோ ஃபீட்பேக் லூப் அனுப்பி உடம்போட வெப்பத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மனித உடல் எவ்ளோ ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் அப்படிங்கறத உணர்த்துது. உண்மைதான். இந்த உரையாடலோட ஆரம்பத்துல உடம்புக்குள்ள ஒரு சூரியன் இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. சூரியன் அப்படிங்கிறது வெறும் நெருப்பு பந்து அல்ல, அது ஒரு இயக்கம். ஆமா. அந்த இயக்கம் பிரபஞ்சத்திலயும் இருக்கு, நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. இந்த தரவுகள் மிக சிறப்பா விளக்கியிருக்கு. நாம அந்த இயற்கை ஆற்றலோட நம்ம உணவு மூலமாகவோ யோகா மூலமாகவோ இணைச்சிக்க முற்படும்போது முழுமையான ஆரோக்கியமும் தெளிவான மனநிலையும் மிக சிறந்த தன்னம்பிக்கையும் இயல்பாகவே கிடைக்குது. மிக அருமையான விளக்கம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை தான் கேக்குறேன். உங்க அலுவலகத்திலேயோ இல்ல குடும்பத்துல வர்ற கோபம், சந்தேகம், இல்ல உங்களோட சோர்வு மற்றும் தன்னம்பிக்கையின்மை, இது அனைத்திற்கும் உங்க மனம் மட்டுமே காரணம் நினைச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. ஆமா, அது உயிரியல் சார்ந்ததும் கூட. சரியா சொன்னீங்க. உங்க பிரச்சனைகள் உளவியல் சார்ந்தவை அல்ல, அவை உங்களோட உடலியல் சார்ந்தவை. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றை சூரிய ஆற்றலோட ஏற்ற இறக்கங்கள் தான் உங்களை இப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய திறப்பு. நாளை காலை நீங்க எழுந்த உடனே வேலையா சூரியனை பாருங்க. உங்க உடம்போட வெப்பத்தையும் உங்க மன உறுதியும் கவனிச்சு பாருங்க. அந்த உள்நெருப்பு உங்களை இன்னைக்கு எந்த திசையில வழி நடத்துது அப்படிங்கறத உணருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவறவிடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.